ஒவ்வொரு ஆண்டும் யோசேப்பும் மரியாளும் நாசரேத்தில் இருந்து ஜெருசலேமுக்கு பாஸ்கா திருவிழாவிற்கு சென்றனர். இந்த வருடம் இயேசு 12 வயது ஆகிவிட்டார். அவர் தம் பெற்றோர்களுடன் பயணத்தில் சேர்ந்து திருவிழாவில் கலந்தார். கோவிலில் இயேசு ஆசாரியர்களுடன் அமர்ந்து அவர்களிடம் கேள்விகள் கேட்டார். அவரது வார்த்தைகளும் கேள்விகளும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. திருவிழா முடிந்த பிறகு அனைவரும் நாசரேத்துக்கு திரும்ப ஆரம்பித்தனர். மரியாளும் யோசேப்பும் இயேசு அவர்களுடன் நடந்து கொண்டிருப்பதாக நினைத்தனர். ஒரு நாள் பயணத்திற்கு பிறகு இயேசு இல்லாததை உணர்ந்த போது அவர்கள் கவலை அடைந்தனர். விரைந்து ஜெருசலேமுக்கு திரும்பி அவரை கண்டுபிடிக்க தொடங்கினர். 3வது நாளில் அவர்கள் கோவிலில் இயேசுவை கண்டனர். அவர் ஆசாரியர்களுடன் அமர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரது வார்த்தைகள் கேள்விகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தின. இயேசு உண்மையில் தேவனுடைய மகன் என அவர்கள் புரிந்தனர். மரியா இயேசுவிடம், இயேசுவே, நீ எதற்காக இப்படி செய்தாய்? நாங்கள் உன்னை தேடி கவலையடைந்தோம் என்றார். அதற்கு இயேசு, நீங்கள் என்னை தேடுவது ஏன்? என் தந்தையின் வீட்டில் நான் இருக்க வேண்டும் என்பது நீங்கள் அறிவீர்களா என்றார். யோசேப்பும் மரியாளும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு அவர்களுடன் ஊருக்கு திரும்பினார். ஒரு நாளில் உலகத்தை மாற்றப்போகும் இரட்சகரின் வளர்ச்சி யாருக்கும் தெரியாமல் நிசப்தமாக நடந்து கொண்டிருந்தது.